வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஐஎம்பி எசென்ஷியலில் ஃப்ளஃப் ஃபேப்ரிக் கண்டிஷனரை பற்றி பார்ப்போம். இந்த எசென்ஷியல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னால், உங்களுக்கு வாஷ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ரின்ஸ் நடக்கும். ரின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி அப்படியே சாஃப்டாக, ஒரு ஃப்ளவர் எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எசென்ஷியலை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, அப்படியே உங்களுக்கு ரின்ஸ் பண்ணி முடிஞ்சோடனே அப்படியே துணி சாஃப்டாக, அப்படியே ஒரு ஒரு பூவை தொடுறப்ப என்ன மென்மை இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எசென்ஷியலை யூஸ் பண்ணுறப்ப நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நல்ல சுமல் இருக்கணும், ட்ரெஸ்ஸில் நல்ல சுமல், நம்ம விரும்பக்கூடிய ஒரு சுமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த எசென்ஷியலை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை நம்ம வாங்குகிறப்ப துணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் காலங்கள் மாற மாற அந்த சாஃப்ட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சாஃப்ட் குறையாமல் அப்படியே மென்மையாக, ஒரு ஃப்ளஃபியாக, ஒரு சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றப்ப இந்த கடைசி ரின்ஸ் டயத்தில் யூஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஃப்ளப்பு ஃபேப்ரிக்கு கண்டிஷனர். அப்படிங்கிறப்ப அலசுறப்ப யூஸ் பண்ணக்கூடியதான். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் லோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 40 ml யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆஃப் லோடு போடுறேன் அப்படின்னா 20 ml யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப ட்ரெஸ்ஸோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ட்ரெஸ்ஸை நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும், ட்ரெஸ்ஸு நல்லா வாசமாக இருக்கிறதுக்காகவும் தான் இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்மார்ட்டான ஒர்க் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப நிறைய மனிதர்களாக நம்ம அப்படியே உழவிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா ஷைனிங்காக இருக்கணும், நல்லா சுமலாக இருக்கணும். அப்படின்றப்ப இந்த ஃபேப்ரிக்கு கண்டிஷனரை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல விஷயத்தை, ஃபேப்ரிக் கண்டிஷனரை உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நன்றி.